பழங்குடியினர் கிளர்ச்சி வந்து அடுத்து பார்ப்போம். பிளாசி போர் எப்போ நடைபெற்றதுன்னா 1757 ஜூன் 23. யார் யாருக்கிடையே நடைபெற்றதுன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் வங்காள நவாப்பான சிராஜ் உத்தவ்லாவுக்கும் வந்து நடைபெற்றது. ஆங்கிலேய படையின் தலைமை தளபதியாக யார் இருந்தாங்க பிளாசி போர் நடைபெற்றப்பன்னா ராபர்ட் கிளைவ் வந்து இருந்திருப்பாரு. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நவாப் படைக்கும் இவர் தான் வந்து தலைமை ஏற்றி இருந்திருப்பாரு. சிராஜ் உத்தவ்லாவுடைய சித்தப்பா யாருன்னா மீர் ஜாபர். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு யார் யார் வந்து ஆதரவு அளிச்சாங்க பிளாசி போரின் போது பார்த்தீங்கன்னா சிராஜ் உத்தவ்லாவுடைய சித்தப்பாவான மீர் ஜாபரும் ஜகத் சேதுக்கள், வங்காளத்தில் வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க தான் வந்து ஜகத் சேதுக்கள். இவங்க வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க பிளாசி போரில் வெற்றியும் பெற செஞ்சிருப்பாங்க. கிழக்கிந்திய கம்பெனி வந்து மீர் ஜாபரிடமிருந்து எவ்வளோ பணத்தை வந்து வசூலிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,25,00,000 ரூபாயை வந்து வசூலிச்சாங்க. எந்த காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா 1757 இருந்து 1760 இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து இந்த பணத்தை எல்லாம் வசூலிச்சாங்க. பராசி இயக்கம் வந்து எப்போ நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1818. அதுக்கு தொடங்கியவர் யாருன்னா ஷாஜி ஸ்ரயத்துல்லா. இவர் இறந்த பிறகு யார் வந்து இதனை வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்கன்னா டுடு மியான். இவர் யாருன்னா பார்த்தீங்கன்னா ஹாஜி ஸ்ரயத்துல்லாவுடைய மகன். இவர் வந்து விவசாயிகளுக்கு என்ன சொல்றாருன்னா வரி வந்து யாருமே செலுத்த வேண்டாம், நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா டுடு மியான் வந்து சொல்றாங்க. டுடுமியான் இறப்புக்கு பிறகு வந்து பராசி இயக்கத்தை வந்து தலைமை பொறுப்பை ஏற்றவங்க யாருன்னா நோவா மியான். இவர் வந்து எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1870. வஹாபி கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் ரீகேப் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்து பெருங்கழகம் வந்து பார்ப்போம். கோல் கிளர்ச்சி எப்போது நடைபெற்றதுன்னா 1831-32. அதுக்கு யாருடைய தலைமையில் நடந்ததுன்னா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். எங்க நடந்ததுன்னா ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவில் இருக்கிற சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் பகுதிகளில் வந்து கிளர்ச்சி வந்து நடைபெற்றிருக்கு. சாந்தலர்கள் வந்து எங்க வாழ்ந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜ்மஹால் மலையை சுற்றி வாழ்ந்தவர்கள் தான் வந்து சாந்தலர்கள். ஸோ சாந்தலர்கள் வந்து அவங்களுடைய இடத்தை விட்டு வெளியே அனுப்புனதால பீர் சிங் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 1854 வருஷத்துல சமூக கொள்ளையில வந்து ஈடுபட்டிருக்காங்க. 1855 வந்து பாத்தீங்கன்னா சாந்தலர் சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாந்தலர் கிளர்ச்சிக்கு வந்து தலைமையேற்றி நடத்திருக்காங்க. அது யார் அந்த சாந்தலர் சகோதரர்கள்னா சித்து கனு. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்திருக்காங்க. ஸோ கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக சொன்னவங்க யாருன்னா சித்து கனு. இவங்க வந்து சாந்தலர் சகோதரர்கள். சாந்தலர்கள் வசமிருந்த பகுதிகளை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு பற்றிய சட்டம் வந்து எப்போது நிறைவேற்றப்பட்டதுன்னா 1855. முண்டா கிளர்ச்சி எங்க நடைபெற்றதுன்னா ராஞ்சியில வந்து நடைபெற்றது. இந்த முண்டா மக்கள் எதற்கு பெயர் பெற்றவங்கன்னு பாத்தீங்கன்னா குண்டக்கட்டி என்ற கூட்டு சொத்து என்ற முறையில விவசாயம் செய்வதற்கு இவங்க பெயர் பெற்றவங்க. யார் வந்து கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் முண்டா கிளர்ச்சிக்கு வந்து ஊக்கம் கிடைத்ததுன்னு பாத்தீங்கன்னா பிர்சா முண்டா வந்து அவரை வந்து கடவுளின் தூதர் என்று அறிவிச்ச பிறகு. எந்த வருஷம் வந்து சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1908. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908. மட்டும் பார்ப்போம். பெருங்கழகம் எப்போ நடைபெற்றிருக்குன்னா 1857 வந்து நடைபெற்றிருக்கும். அதுக்கு முக்கிய புள்ளி யாருன்னா மங்கள் பாண்டி. அதுக்கு முன்னாடி வாரிசிலப்பு கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா அரசருக்கு வந்து ஆண் பிள்ளை இல்லாத பட்சத்துல வந்து அந்த பகுதியை அரசர் இறந்தாருன்னா அவருடைய ஆட்சி புரிந்த பகுதியை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துப்பாங்க. வேலூர் கழகம் எப்போ நடைபெற்றதுன்னா 1806. ஸோ 1857க்கு கழகம் நடைபெற ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி பிரச்சனை. அப்படி என்னதான் அந்த துப்பாக்கியில் இருந்ததுன்னா அதில் செலுத்தப்படுற தோட்டாக்களில் வந்து ஒரு பசை வந்து தடவிருப்பாங்க. அது வந்து பன்றி மற்றும் பசுவினுடைய கொழுப்பினால தயாரிக்கப்பட்ட பசை அப்படின்றது ஒரு செய்தி வந்து சிப்பாய்கள் கிட்ட வந்து பரவியது.
மங்கள் பாண்டே வந்து அவருடைய உயர் அதிகாரியை எப்போது வந்து சுட்டு கொண்டாருன்னா மார்ச் 29 1857. எந்த நாளில் வந்து மீரட்ல இருந்து டெல்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்து சென்று 2ஆம் பகதூர் ஷாவை வந்து இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 மே 11. அதாவது 10ஆம் தேதி வந்து போயிருப்பாங்க மீரட்ல இருந்து டெல்லிக்கு. 11ஆம் தேதி வந்து 2ஆம் பகதூர் ஷா வந்து இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்றிருப்பாரு. ஸோ இந்த மேப்ல வந்து கடைசி பேஷ்வா மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2வது பாஜிராவ். 2வது பாஜிராவினுடைய தத்துப்பிள்ளை யாருன்னா நானா சாஹிப். இவர் வந்து எந்த பகுதியில் வந்து பெருங்கலகத்தின் போது தலைமை தாங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா கான்பூர். லக்னோவில் வந்து தலைமை தாங்கியவங்க யாரு பெருங்கலகத்தின் போதுன்னா பேகம் அஷ்ரத் மஹால். பிரேலியில் தலைமை தாங்கினவங்க வந்து கான் பகதூர். ஜான்சியில் தலைமை தாங்கினவங்க ராணி லட்சுமிபாய். வாரிசு இழப்பு கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தியவரை வந்து யாருன்னா டல்ஹௌசி பிரபு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கலகத்தின் போது வங்காளத்தின் தலைமை ஆளுநராகவும் இருந்திருக்காரு. ஆயிரத்தி 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற கிளர்ச்சி தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளர்ச்சி வந்து ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும் திட்டமிடப்பட்டதாகவும் வந்து இல்லை அப்படின்றது தான் வந்து தோல்விக்கான காரணம். ஸோ இந்த 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற பெருங்கலகத்துக்கு பிறகு பகதூர் ஷா வந்து எந்த நாட்டுக்கு வந்து நாடு கடத்தப்பட்டாருன்னா பர்மாவுக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டாங்க, இல்லை நாடு கடத்தப்பட்டாங்க அப்படின்னும் சொல்லலாம். ஸோ பர்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டாங்கன்னாலும் பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டாங்க அப்படின்னாலும் சேம் தான். 1858ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டத்தை வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஸோ பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய அரசு சட்டத்தை எப்போ ஏற்றுக்கொண்டதுன்னா 1858 நவம்பர் மாதம். விக்டோரியா மகாராணி வந்து என்ன சொல்கிறாங்க 1857 கழகத்துக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பாரம்பரியம் நிறுவனங்கள் மற்றும் மதம் தொடர்பான எந்த விஷயங்களையும் ஆங்கிலேய அரசு தலையிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெருங்கலத்துக்கு அப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம்களையும் இந்துக்களையும் வந்து ராஜபுத்திரர்கள் பிராமணர்கள் இவங்களெல்லாம் விலக்கி சீக்கியர்களுக்கும் கூர்காக்களுக்கும் பதான்களுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிரித்தாளும் கொள்கையையும் வந்து ஃபாலோ பண்ண செஞ்சுருப்பாங்க. மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து இனம் சார்ந்து எல்லா விதமாகவும் பிரித்தாள்ற கொள்கையை வந்து கையாண்டிருப்பாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகளின் கிளர்ச்சி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது எல்லாமே கிழக்கிந்திய கம்பெனி கீழே எப்படி என்னென்ன நடந்ததுன்ட்டு. இதுக்கப்புறம் வந்து இப்போ பிரிட்டிஷினுடைய நாடாளுமன்ற ஆட்சி வந்து கொண்டு வர்றாங்க 1858. அதுக்கப்புறம் அவங்க வந்த பிறகு என்னென்ன கிளர்ச்சி நடந்ததுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.